नटनपते नटनपते नर्दन सभापते पशुपते नटनपते नटनपते नर्दन सभापते पशुपते नटनपते नटनपते नर्दन सभापते पशुपते नटनपते 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 नर्दन सभापते पशुपते नटनपते नटनपते नर्दन सभापते पशुपते नर्दन सभापते पशुपते नर्दन सभापते पशुपते नटनपते नटनपते नर्दन सभापते पशुपते नर्दन सभापते पशुपते। हर नमः पार्वती पतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. மணிவாசகனார் தன்னுடைய உயர்ந்ததான திருவாசக பல்வேறு வகைகளான பல்வேறு ஸ்துதிமயமான பல்வேறு பாடல்களை, பக்திரசம் தொட்டும் பாடல்களை, ஞானரசம் போதிக்கும் பாடல்களை, உயர்ந்ததான பணுவல்களை நமக்கு பல்வேறு வகையாக ரகம் ரகமாக தருகின்றார். திருச்சாழல் என்பது மகளிர் சிறுமியர்கள் விளையாடும் தெள்ளேனம் கும்மி போல் அல்லாது, மகளிர்கள் சற்று வளர்ந்த சிறுமியர்கள் ஒருவருக்கொருவர், ஒருத்தி கேள்வி கேட்க மற்றொருவர் பதிலளிப்பாள், மற்றொருவர் கேள்வி கேட்பால் மற்றொருவர் பதிலளிப்பார். இவ்வாறு வினாவிடை வினாவிடை என்ற ரீதியிலே இவ்வாறு இந்த திருச்சாழல் என்பது இறைவனுடைய காருண்யத்தை போதிக்குமா போல் ஞான பெருந்தகையான மணிவாசகனார் அருளி செய்தார். ஈழத்திலிருந்து அரசன் வந்தான். மணிவாசகரை வாதிலே வென்று உயர் சைவ சித்தாந்தத்தை அழித்து பௌத்த மதத்தை ஸ்தாபிக்க நினைத்தான். பெரிய பௌத்த துறவி வந்தார். அவர் அனைத்து விதமான வாதத்திலும் அனைவரையும் வென்றுவிட அம்பலவான ஆகாசவாணியாக என்னுடைய உயர்ந்த பக்தன் மணிவாசகன் இருக்கையிலே உமக்கேன் கமலை, அவனை அழைத்து வந்து வாதிடுங்கள் என்று ஆணையிட அவ்வாறு அனைத்து வாதங்களிலும் பௌத்தர்கள் தோற்று ஓட ஆரம்பித்தனர். கடைசியிலே இங்கு எங்களுடைய அரசன், ஈழத்து அரசனுடைய பெண் பிறந்ததிலிருந்து ஊமை, அவளை பேச வைத்து விடுங்கள் பார்க்கலாம், நாங்கள் உங்களுடைய சமயத்தை ஒத்துக்கொள்கின்றோம் என்று ஒரு வாதுக்கு ஒரு தீர்வு வந்து அடைகின்றனர். அப்பொழுது இந்த ஊமை பெண் அம்பலவானுடைய அருட்கடலுக்கு மணிவாசகருடைய கட்டாட்ச பலத்தினாலே ஆளாக அவள் வாய் திறந்து பாடினாள் என்பது செவிவழி செய்தி. பூசுவதும் வெந்நீர் புண்பதுவும் பொங்கரவம், பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயல் மறை போலும் காணேடி, பேசுவதும் திருவாயல் மறை போலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு, பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை, பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை, ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ, ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. இறைவன் பூசுவதோ வெந்நீர். திருநுதலிலே திரிபுண்டரதாரியாக இறைவன் ஸ்மசான விபூதியை தரிக்கின்றான். பூண்பதுவும் பொங்கரவம், வெண்சாம்பல் அணிந்த இறைவன் பூண்பது, அவன் பூட்டுவது, உடலிலே ஆபரணமாக தரிப்பதோ சீறுகின்ற பாம்பு, விஷம் கக்கும் பாம்பு, கொடுமையான அரவம். அவனோ ஸ்மசானத்து சாம்பலை சூடி, பூணுவதற்கு சீறுகின்ற பாம்பை சூடி, திருவாயினால் பேசினால் அந்த பேசுவது எவ்வாறு இருக்கும்? சாட்சாத்து சதுர்மறைகள், வேதங்கள், உபனிஷதங்கள், ஷட் அங்கங்கள் அவனுடைய திருவாயிலிருந்து
எவ்வாறு அவனுடைய டமருகத்தில் இருந்து சப்த துவனிகள் அக்ஷரங்கள் சப்தாட்சரங்கள் வெளிப்பட்டனவோ அந்த சப்த பிரம்மமயமான நாத பிரம்மமயமான இறைவன் அவன் திருவாய் திறந்து பேச ஆரம்பித்தால் வேதமே வியக்கும். எவன் மறைக்கும் அப்பாலாய் விளங்குகின்றானோ, எவன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட உயர்நிலையிலே விளங்குகின்றானோ, எவனுடைய உருவை காண்பதே ஒரு மகத்தான பாக்கியமோ. நாம் கோவில்தோறும் விளங்குகின்ற பாடல் பெற்ற சிவாலயங்கள் தோறும் உரைகின்ற இறைவனை காண்பதற்கே பூர்வ புண்ணியம் வேண்டுமென்றால் பூசுவதும் பேசுவதும் புண்பதுவும் கொண்டு, இவ்வாறு பூசுவதற்கு வெண்சாம்பல், பேசுவதோ வேதமயமான மறைப்பொருள், புண்பதுவோ அதை அவன் பூண்பது மிகவும் கொடிய நாகங்கள், விஷம் கக்கும் நாகங்கள். பூசுவதும் பேசுவதும், பூசுவதையும் பேசுவதையும் புண்பதையும் கருதி கொண்டு என்னடி பயன்? ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்கிறார்கள், இதனால் பயன் யாது? அவனோ சகல உயிர்களுக்கும் பசுபதி, எல்லா உயிர்களுக்கும் நியாமக ஸ்வரூபான், அவனே அந்தர்யாமி, அவனே அனைத்தையும் நடத்துகின்றான். கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் சர்வசக்தன், விளையாட்டாக லீலையாகவே உலகங்கள் அனைத்தையும் படைத்து காத்து முடிவில் தன்னில் தான் ரமிக்க அவனைத்தையும் லயப்படுத்துகின்றான் என்று வேதங்கள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட பரம்பொருள், அதனால் அனைத்தும் அவ்வவற்றுக்கு தக்கபடி இதம் செய்பவனாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் எது ஹிதமோ அதை செய்கின்றான். மழை பெய்தால் சிறிய எறும்புகள் ஓடி வந்து ஒரு தானிய துளி இருந்தால் அதை சாரி சாரியாக வந்து தூக்கி கொண்டு புற்றிலே இருத்தி பல மாதங்கள் அந்த நுண்ணிய எறும்பு சாப்பிடும். அது தானியம் இட்டவனுக்கு பெரும் புண்ணியத்தை நல்கும். அவ்வாறு அப்பேற்பட்ட சிறு எறும்பும் பெருமழையால் இருக்கவிடம் தெரியாமல் அடித்து செல்லப்படும். அது மாதிரி நுண்ணுயிர்களும் வாழற்கு கல்லிலே திரைக்கும் உணவு இருத்தியவன் இறைவன். அவனுடைய அந்தந்த ஜீவராசிகளுக்கு எந்த காலத்திலே எது ஹிதமோ அதை செய்வதிலே தன்னிகரற்ற உயர்ந்த ஞானப்பிரானாக இருக்கின்றான். சாழல் என்ற சப்தத்திற்கே அவனை சென்று அடைவோம் என்று ஒரு பெரும் பொருள், அல்லது அவனை பணிவோம், அவனை பணிந்து உய்வோம் என்று பொருள்படும். ஆக அனைத்து விஷயங்களும் அவன் விஷயத்திலே பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவனுடைய உருவத்தை நினைத்தால் தியானித்து கொண்டே இருக்கலாம், அவனுடைய நாமத்தை சொன்னால் அந்த தேனினும் இனிய நாமங்கள் நம் இதயத்திலே அந்தராகாசத்திலே சென்று உயர்ந்த ஆனந்த அனுபவத்தை தரும். அதனால் அவனுடைய கலியுகத்திற்கே உயர்ந்ததான நாம சங்கீர்த்தனம் இறை விஷயத்திலே சிவனார் விஷயத்திலே செய்தால் அது உயர்ந்ததாக தான் அமையும் என்பதை இங்கு அந்த ஊமைப்பெண் கூறியதாகவே திருச்சாழல் முதல் பாசுரம் அமைகின்றது. இறைவன் சகல ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு அந்தந்த காலத்திலே எது அந்த ஜீவராசிக்கு உயர்ந்ததோ, எது ஹிதத்தை தருமோ, எது நன்மையை மட்டுமே தரக்கூடியதோ அப்பேற்பட்ட விஷயத்தை அவன் செய்பவனாக இருக்கின்றான். அவன் திருவடியை சென்றடைவோம், அவனை பணிந்து உய்வோமாக என்று மாணிக்கவாசகர் கதறுகின்றார். ஸ்ரீ மங்களம் ஸ்ரீகார மங்களம் நன்ன சித்தத்துலகே நீனே ஆதே குரவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குரவே மங்களம் சத்குரவே மங்களம் மணிவாசக குரவே மங்களம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவஜதம்பரம் நம சிவகாமே ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம்.